வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார்த்துருப்பீங்க, எனக்கும் என் கணவருக்கும் சண்டை. இப்படி போட்டால் தாங்க பார்க்குறீங்க. ஏன் நல்ல கண்டென்ட்டெல்லாம் போட்டால் இங்கே பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது. வேறு வழி இல்லாமல் தான் டைட்டிலில் இந்த மாதிரி வைக்க வேண்டியது இருக்குது. டைட்டிலில் பார்த்தே சில பேர் கவலைப்படாதீங்க, நீங்களும் அண்ணன் ஒன்று சேர்ந்துருவீங்க, கவலைப்படாதீங்கன்னு அதுக்கு ஒரு கமெண்ட் வரும். அது அந்த டைட்டிலை பார்த்துட்டே வீடியோ ஃபுல்லாக பார்க்காம அந்த மாதிரி கமெண்ட் வரும். இந்த மாதிரி நிறைய யூடியூப்பில் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எனக்கு என் வீட்டுக்காருக்கு சண்டை இல்லை. யூடியூப்பில் சில விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ கொஞ்ச நாளாக. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம சேனலுக்குள்ளே இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. என்னுடைய நிறைய வீடியோ இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு கூட எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோக்குள்ளே வருவோம். யூடியூப்பில் கொஞ்ச நாளாக என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. நானும் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போடுவேன். அலுமினிய பாத்திரம் ஓட்டை அடிக்கிறது எப்படி, சில்வர் பாத்திரம் ஓட்டை அடிக்கிறது எப்படி, பிளாஸ்டிக் ஓட்டை அடிக்கிறது எப்படி, அலுமினிய பாத்திரத்தை எப்படி பயன்படுத்தலாம், குக்கர் வெடிக்காமல் எப்படி பயன்படுத்தலாம், இப்படிலாம் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, மணி ஏர்னிங் வீடியோ, பெண்கள் எப்படிலாம் மணி சேவிங் பண்ணலாம், மணி சேவ் எப்படி பண்ணுறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், இதெல்லாம் இப்போ போட்டது. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபான்னு செலவு பண்ணி அதை நின்று சமைச்சு எடுத்து எடிட் பண்ணி போட்டால் பார்க்க ஆள் கிடையாது. ஆனால் எனக்கும் என் புருஷனுக்கு சண்டை, உட்காந்து ஓன்னு அழுவாங்க, சண்டை போடுவாங்க. யூடியூப்பில் அடித்து முடியை பிடிச்சி சண்டை போடுவாங்க. பொண்டாட்டி வீட்டை விட்டு கோச்சிக்கிற மாதிரி போடுறாங்க. கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், நகை வாங்கிட்டேன். முந்தா நேற்று நான் போட்டிருப்பேன் யூடியூப்பில் நகை வாங்கிட்டேன்னு. எங்கேருந்தோ ஓடி 9500 பேர் எங்கேருந்து வந்து அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னு தெரில. நேற்று விவசாயத்தை பற்றி போட்டேன், இன்னும் 1K கூட போகலை. இப்போ புரியுதுங்களா டைட்டில் எதுக்காக அப்படி விற்கிறாங்க அப்படின்ட்டு? யூடியூப்பில் இன்னும் நிறைய நடக்குதுங்க. முகம் சுளிக்கிற அளவுக்கு கண்டென்ட் எல்லாம் வருது. புருஷன் பொண்டாட்டிக்கு தூக்கி சுற்றுறதும் 4 செவத்துக்குள்ளே நடக்கிறதெல்லாம் யூடியூப்பில் இன்றைக்கி வந்துருச்சு. பொண்டாட்டி புருஷனை தூக்கி கிருகிருன்னு சுற்றுறாரு. அது வீட்டுக்குள்ளே நடக்கிறது எதுக்குங்க யூடியூப்பில் போடுறீங்க? அப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை நடக்குதோ எல்லாத்தையும் பொதுவெளியில் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. நான் யூடியூப் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னையும் மட்டும் சேர்த்து சொல்லாமல் இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன் அந்த மாதிரி. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அது நான் பிரச்சனையெல்லாம் நான் சண்டை அப்படிலாம் நான் சொல்லலை. ஒரு ஆண்கள் பெண்களுக்கு என்ன செய்ய மாட்டிக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்கள தவிர்த்து இல்லத்தரசிகளாக இருந்தால் அவங்களுக்கு கணவர் என்னென்ன செய்வதில்லை. நீ வீட்டில் இருக்க, நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. நீ வீட்டில் தானே சும்மா தானே இருக்க, நீ துணி துவை, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, கடைக்கு போயிட்டு வா, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, ரேஷன் கடையில் போய் பருப்பு வாங்கிட்டு வா. இந்த மாதிரிலாம் நம்மளே வேலை வாங்குவாங்கல்ல. நமக்கு ஒரு சின்ன உதவி ஒரு கடைக்கு கூட போயிட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி எனக்கு என் வீட்டுக்காரர் செய்யாத சில உதவிகளை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் அழுதுருக்கேன். ஒரு வீடியோவில் யூடியூப் வரலாற்றில், என்னுடைய யூடியூப் வரலாற்றில் ஒரே ஒரு வாட்டி அழுதுருக்கேன். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டுக்கார் என்னைய என் மூஞ்சி செவத்தில் அடித்த சாணி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு வாட்டி சொல்லி அழுதேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம், அது எனக்கு அன்றைக்கி இருந்த கவலை வேறு. அதை நான் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது 2 தான் என்னுடைய என்னுடைய உள் பர்சனல், அதாவது கஷ்டத்தை பற்றி நான் வெளியிட்டது. நிறைய பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பேசினா தான் மக்களும் பார்க்குறாங்க. இங்கே சமையல் பண்ணி போட்டால் ஒருத்தரும் பார்க்குறதில்ல. நான் என்னுடைய சேனல் பேர் என்னவா இருந்துச்சு தெரியுமா? தருண் சுந்தர் கிச்சன். முகத்தை கூட காட்ட மாட்டேன். நான் பாட்டுக்கு என் சேனலில் வீடியோ போட்டது, எனக்கு வீடியோ என் சேனலை உருவாக்கி கொடுத்ததே என் வீட்டுக்காரர் தான். தெரியுமா யாருக்காவது? நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சேனலை ஓப்பன் பண்ணி நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் வீடியோக்குள்ளே போய் ஓல்டுன்னு வச்சு பாருங்கள், என் வீட்டுக்காரி என் பசங்க தான் இருப்பாங்க. நான் கூட சொன்னேன் இதில் வீடியோலாம் போட மாட்டேன் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், நீ முகத்தெல்லாம் காட்ட வேணாம், நீ டெய்லி குழம்பு விற்கிறேல, அந்த குழம்பு எப்படி செய்யணுங்கிறத நீ பேசி எடுத்து போடுன்னாரு. எனக்கு எடிட் பண்ணி எப்படி போடணுங்கிறது தெரியாது. அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து ஒரு குழம்பு வைக்க 1/2 மணி நேரம் ஆக்கிடுவேன். 10 நிமிஷத்தில் வைக்க வேண்டிய குழம்ப 1/2 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து எடிட் பண்ண தெரியாமல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தேங்க. சமையலுக்கு ஒரு சில நாட்களில் வரவேற்பே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நான் முகத்தை காமிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி தான் எல்லாருமே முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா, சமையலுக்கு ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 சேனலுக்கு தான், சமையல் சேனலுக்கு தான் போகுதே தவிர,
நிறைய சமைச்சு போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வரவேற்பே கிடையாது. ஏன்னா சமையலை பார்க்க ஆர்வம் இல்லை மக்களுக்கு. அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இவங்க வீட்டில் என்ன நடக்குங்கிறத யூடியூபர் பொது வெளியில் போடுறதுனால அவங்களும் விரும்பி அதை பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு சீரியல் மாதிரி ஆகி போயிருச்சு. உண்மையிலே அவங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே நடக்காது. அதாவது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையே இருக்காது. ஆனால் சண்டை இருக்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் காட்டுவாங்க. நல்லா இருப்பாங்க வீட்டில். அப்படி வயிறு வலிக்கு, தலைவலிக்கு, கை உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிலாம் அந்த மாதிரி போடுறதெல்லாம் பார்க்க ஆள் இருக்காங்க. கடைசியில் வீடியோ முடியும் போது இது ப்ராங்க் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தாங்க டைட்டிலில் வச்சு தாங்க, அதாவது என்னுடைய டைட்டிலில் வச்சு நீங்கள் யாரும் முடிவு பண்ணாதீங்க. எப்பயுமே எனக்கு டைட்டிலில் இருக்கிறத வச்சு முடிவே பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே என்ன இருக்குங்கிறத முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சு எனக்கு. பொம்பளை ஃபோட்டோவை போட்டால் போதும், லைக்கு கமெண்ட்டு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. ஒரு ஆம்பளை உட்காந்து வீடியோ போட்டால் லைக்கு வர மாட்டேக்கி, கமெண்ட்டும் வர மாட்டேக்கி, வியூஸும் போக மாட்டேக்கின்னாரு. அதுக்கு நான் அந்த கமெண்ட்டுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். எனக்கு ஒரு சில சேனல்கள் பிடிக்கும். ஜென்ஸ் வச்சுருக்கக்கூடிய சேனலில் நிறைய பேர் புகழ் வாய்ந்தவங்க இருக்காங்க. அதில் யார் தெரியுமா? ஒன்று, எனக்கு பிடிச்ச நம்பர் 1ல் இருக்கிறது பரிதாபங்கள் சேனல். என்னுடைய கவலை, என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே இந்த பரிதாபங்கள் சேனல் பார்த்து நான் அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு போயிடும். இன்னொன்று வந்து 2வது இடத்துல மதன் கௌரி அண்ணன் சேனல். நாட்டு நடப்பில் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நான் மதன் கௌரி சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கிருவேன். இந்த மாதிரி இல்லாதாங்க யூடியூப்பில் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. ஜென்ஸு சேனலில் வந்து இன்னும் சொல்லப்போனால் இர்ஃபான் நியூஸ் இருக்குது. அவர் வந்து இப்போ தானே ஃபேமிலியெல்லாம் கட்டுறாப்புல. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய ஃபுட் ரிவ்யூ மட்டும் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆண்கள் சேனல் இருக்குது. வில்லேஜ் குக்கிங் சேனல் எடுத்துக்கோங்க. எத்தனாயிரம் கோடி சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, எத்தனாயிரம் கோடி வியூஸ் போகுது தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அந்த சேனல் பார்க்குறாங்க. ராகுல் காந்தி என்னெல்லாம் அந்த சேனலுக்கு வந்திருக்காப்புல. இந்த மாதிரி ஆண்களுமே நிறைய ஃபேமஸ் ஆகி இருக்காங்க. பெண்களை மட்டும் சொல்லாதீங்க. பெண்கள் வந்து ஒரு சில தப்பாக நடந்துக்கிற பெண்களால் மற்ற பெண்கள் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லாதீங்க, சரிங்களா? பொது வெளியில் ஒரு அநாகரிகமாக நடந்து யூடியூப்பில் அநாகரிகமாக வீடியோ போடுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சிலரை வச்சு நீங்கள் மற்ற நிறைய பேர் குடும்பத்தில் உள்ளவங்க நிறைய வீடியோஸ் போடுறாங்க. சமையல் வீடியோ, வீட்டு குறிப்பு, இந்த மாதிரி நிறைய போடுறாங்க. டிப்ஸு, மணி சேவிங் பண்ணுறது, பணத்தை நீங்கள் எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற நிறைய வீடியோ நானே போட்டிருக்கேன். ஆனால் அதை மக்கள் வந்து பார்க்க விரும்பவே இல்லை. ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நல்லது நிறைய பேர் பிடிக்கிறதில்ல. நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே யதார்த்தமாக அடுத்தவங்க வீட்டில் நடக்கக்கூடியதை பார்த்து பார்த்து பழகி போயிட்டாங்க. அதனால் நம்ம அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. இன்னொன்று நான் சொல்லணும், யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்காக இந்த ஒரு டிப்ஸை நான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு யூடியூப்பால் குடும்பத்தை விட்டுறாதீங்க. இதுவும் எனக்கு நேற்று வந்து ஒரு கமெண்ட்டுக்காக நான் பதில் சொல்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, வியூஸ் போக மாட்டேக்கி, தூக்கம் வர மாட்டேக்கி. இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் சந்திச்சிருக்கேன். நேற்று வீடியோ போடுறதில் கூட எனக்கு ஒரு பிரச்சனை. அப்படிங்கும்போது மைண்டு டிஸ்டர்ப் ஆயிரும். அது வந்து வேறு வழி இல்லை, நம்ம அதை அப்படியே பழகிட்டோம். அதனால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யூடியூப்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசிச்சுட்டு வாங்க. ஒன்ஸ் இதில் காலை வச்சிட்டிங்கன்னா குடும்பம், பிள்ளைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூடியூப்போட பேலன்ஸ் பண்ணி போகணும். நான் இதை ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். அதனால் குடும்பத்தையும் இந்த ஒரு திராசு மாதிரி தான், 2யும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. எப்பயும் சொல்கிறது தான், குடும்பத்துக்காக யூடியூப்புக்காக குடும்பத்தையும் மாற்றி மாற்றி கொலா பண்ணிக்கிறாதீங்க. நமக்கு குடும்பம் தான் ஃபஸ்ட்டு. நமக்கு வேலை இருந்தால் இன்றைக்கி வீடியோ போட முடியலையா, பரவாயில்ல, நாளைக்கு கூட போடுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு மக்களே, நீங்களும் நல்ல கண்டென்ட் போடுற எல்லாருக்குமே உதவி செய்யுங்க. டைட்டிலை பார்த்து ஒரு முடிவுக்கு வராதீங்க. வீடியோக்குள்ளேயும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.